ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா ஸ்டம்பிள் கைஸ் தான் விளையாட போகிறோம். இங்கே வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் இப்போ ஸ்பின் பண்ணிட்டேன். சைடில் வந்து மிஷின் அப்படின்னு ஒரு கார்னரில் இருக்கும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒரு வர இங்கே வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது லக்கு அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே எந்த சர்ப்ரைஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழே வந்தோம்னா ஸ்டார்ட், இங்கே வந்தோம்னா இங்கே வந்து எனக்கு 1250 ஸ்டார்ஸ் கிடைக்குது. அதையும் நம்ம கிளாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா எனக்கு 1 இது கிடைக்கும், டோக்கன் கிடைக்கும். கண்டினியூ கொடுத்துட்டு வெளியே நேரம் போயிட்டு இந்த பாஸ்ன்னு இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு டோக்கனை வச்சு இது வாங்கலாம், இது வாங்கலாம், இது வாங்கலாம், என்ன ஒன்று நம்ம வாங்கலாம். இப்போ வந்து எனக்கு டிட்டர்மைண்டட் அது எனக்கு அன்காமன் கிடச்சிருக்கு. நான் இப்போ இதை கிளாம் பண்ணுறேன்னா எனக்கு கிளாம் ஃப்ரீ, அதாவது இந்த டோக்கன் வச்சு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நேராக வெளியே போயிட்டு இப்போ நம்ம நேராக உள்ளே போனோம்னா இங்கே வந்து நார்மலாக இருக்கும். சைடில் பார்ட்டின்னு இருக்குல்ல அதை கொடுத்தோன்னா உள்ளே போகும். இந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா அங்கே வந்து க்ரியேட் பார்ட்டின்னு இருக்கும். அதில் வந்து நார்மல் கேமு, கஸ்டம் கேம் இருக்கும். நார்மல் கேம் எப்படின்னா இப்போ இதில் கொடுத்தோன்னா அது அந்த லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு சர்ப்ரைஸாக தான் வரும். இந்த மாதிரி சர்ப்ரைஸாக தான் வரும். இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இத்தனை பேர், அவங்கள இன்வைட் பண்ணனா உங்களில் யாராச்சும் ஆன்லைனில் இருக்காங்கன்னா வருவாங்க. அது இப்போ வந்து கஸ்டம் எப்படி விளையாடணும்னா இதுதான் மேக்ஸிமம் பிளேயர்ஸ், அதாவது மேக்ஸ் பிளேயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்மளால் இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும். இப்போ நான் 10க்கு வச்சுட்டேன். இப்போ ஒரே லெவல் தான். இப்போ இங்கே நிறைய இது இருக்கும், நிறைய லெவல்ஸ் இருக்கும். ஃபில் ஆல் செக்ஷன்னா இப்போ வந்து ஆல் கிளியர்னு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஃபில் ஆல் செக்ஷன்ஸ்ன்னு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஆகிடும், நார்மலாக இருக்கும். இப்போ எப்படி எனக்கு இப்போது இந்த லெவல் பிடிச்சிருக்கு, இந்த சூப்பர் லெவல் ஸ்லைட்னா ஆல் கிளியர் கொடுத்துட்டு இப்போ நான் இந்த லெவலில் மட்டும் ஃபுல்லாக வைக்கிறேன். இப்போ அதுதான் எனக்கு வரும். அக்செப்ட் கொடுத்துட்டுன்னு இந்த லெவல் இருக்கா, செகண்ட் லெவல், தேர்டு, அந்த மாதிரி நிறைய வரும். இப்போ நான் ஒரு லெவல் மட்டும் உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன், அதோட 10 மெம்பர்ஸ் கூட. க்ரியேட் பார்ட்டி கொடுக்குறேன். இப்போ ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம நார்மல் கேமில் விளையாண்டோன்னா நமக்கு க்ரௌன் கிடைக்கும். அதே வந்து இதில் விளையாண்டோன்னா நம்மளுக்கு வந்து இது நார்மல் அந்த சர்க்கஸில் ஜோக்கர்லாம் போடுவாங்களா அந்த ஹேட் மாதிரி ஒன்று கிடைக்கும். அதே வந்து நம்ம ஒழுங்காக விளையாண்டோம்னா இந்த க்ரௌன் ஒன்று கிடைக்கும். இது எப்படின்னா சூப்பர் லாவா ஸ்லைடு வேறு, சூப்பர் லாவா வேறு, சூப்பர் லாவா ஸ்லைடு வேறு. இது வந்து வலிக்கிக்கிட்டே போகும். இதெல்லாம் விளையாடவே முடியாது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு கேம் தான். நான் ஒரு கூட விட்டாங்க. இது ஒரு சின்ன லெவல் தான், ஆனால் ரொம்ப வலிக்கிட்டு ஸ்லைடு மாதிரி போகும். ஆனால் நிறைய பேரால் இதுதான் இருக்கிறதே கஷ்டம். ஆனால் எனக்கு கொஞ்சம் ஈஸி தான். இங்கே வந்து இங்கே குதிச்சிட்டோன்னா இங்கே காடி, இங்கேருந்து குதிச்சிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம வந்து படிக்கட்டில் ஏறிட்டோன்னா இங்கே நம்ம ஒரு லெவல் கொடுத்ததுனால இங்கே குவாலிஃபயர்ஸ் மேலே சைடில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர்ஸ் வந்து இதுதான் கிடைக்கும். 0, 1 ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆகணும். அதுதான் இதில் இருக்குது. இப்போ நான் போனேன்னா நான் குவாலிஃபை ஆகிடும். அதுதான் நான் குவாலிஃபை மற்றவங்க எல்லாருமே எலிமினேட்டட். இது வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இது வந்து என் நேம் போட்டு ஒரு ஹேட் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். 7 ஹேஸ் ஒன்லி கேம் சூப்பர் ஹேட் காட்டும். அதே நீங்கள் வந்து நார்மலாக ப்ளே அப்படின்னு கொடுத்து போனீங்கன்னா இது உங்களுக்கு க்ரௌன், அதாவது அந்த ஒரு க்ரௌன் கிடைக்கும். இப்போ ரீகனெக்ட் கிளாம் கொடுத்தீங்கன்னா ரீகனெக்ட் பாட்டுக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா பிளேன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும். இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் யார் வேணாலும் விளையாடலாம், பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் அவங்ககிட்ட கரெக்டாக ஒரு இது நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வேர்ஷனும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி. நம்ம இந்த 3 மேட்ச் முடிச்சுட்டு என்னோடய வேர்ஷன் எவ்வளோன்னு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் இந்த கேமை புதுசாக எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வெர்ஷன் அப்படியே தான் இருக்கும். நடுவில் அப்டேட்டுன்னு காட்டும். இப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். எப்படி இப்போ கேமை எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்களோ
அதே மாதிரி அப்டேட்டும் காட்டினா அப்டேட் ஆகிட்டு இருக்கும் அது. அப்போ வந்து நம்ம போய் இது பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்துட்டேன். இப்போ வந்து நான் ஸ்லைடில் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இந்த எதுவுமே மோதாமல் போகணும். இப்போ வந்து 16 குவாலிஃபை ஆகிட்டாங்க. எனக்கு இதில் பிடிக்காதது இந்த மாதிரி பாம்பு, இந்த பேரல், அதெல்லாம் நிறைய நடுவில் வரும். அதை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கனாலே பிளாஸ்ட் ஆகிடும். மேலே வந்தீங்கன்னா அந்த இது அது வந்து சைடில் வால்கனைஸ் இருக்குது, அந்த ஃபயரில் வர மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். வாட்டர் கஷ்டமாக இருக்கும். நான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பர்பிளில் ஒரு ஆரோ லைன் சொல்லிட்டு ஸ்பீடாக போட்டுருக்கேன். ஸ்பீடாக இங்கே வந்துட்டேன். டச் பண்ணிட்டுனா கூட நான் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஒருத்தவங்கள ஸ்டெப் ஆகும். அதுதான் இவங்களாம் இப்போ வந்து எலிமினேட்டர். அதுதான் இப்போ வந்து நான் ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஜெயிச்சுட்டேன். இப்போ வந்து செகண்ட் மேட்ச் 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8 வருது. அப்போது 8 மெம்பர்ஸ் தான் நெக்ஸ்ட் லெவலில் வந்து 8 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் 8 மெம்பர்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. நீங்களே பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன லெவல். இது வந்து இந்த லெவலை வந்து மிஸ்டர் பீஸ்ட் டிஸ்கோ ட்ராப் அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு ஈஸியான லெவல், அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல லெவல். இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே விளையாடலாம். இதை நல்லாவே புரியும். டபுள் டேப் ஆகும்போது கீழே போகும். கீழே வந்து லேசர் இருக்குது. நீங்கள் என்ன தான் அது கீழே போகணுன்னாலே அவுட்டு தான். லேசரில் படாது பட்டும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் என்ன இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நான் கூட இப்போ ஹார்ட் லேடிச்சு ஹார்ட் என்ன போட்டுருக்கேன். இது யார் ரவுண்ட் ஓவர். இப்போ 8 தான், நான் சொன்ன மாதிரி 8 தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் 8ல் வந்து 7 எலிமினேட் ஆவாங்க. ஒருத்தர் தான் குவாலிஃபை ஆவாங்க. அவங்களோட நேம் டிஸ்பிளே ஆகி க்ரௌன் நம்ம கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இது வந்து லாவா லேண்ட், அதாவது வந்து இந்த லேயர் மேலே லேயர் அந்த என்ன ஹெக்ஸகன் அது வந்து வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வரும். அது குறைய லாவா வந்து இப்போ வந்து என் நேம் guys Pravachini 7 has won the game. இப்போ வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் இருக்குது. க்ரௌன்
க்ரௌன் இருக்குது. அந்த மேட்ச்சில் வந்து 1 க்ரௌனு, எனக்கு 500 ஸ்டார்ஸ், 500 XP, 30 இது ட்ராஃபி. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு லெவல் முடிக்கும் போதும் எனக்கு இது 1 டோக்கன் எக்ஸ்ட்ரா. அதான் திருப்பி நான் போய் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 இருக்குது. இது என்னென்னா டோர்னமெண்ட் டிக்கெட், அதாவது டோர்னமெண்ட்டில் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் எப்படி இப்போ வந்து 10 டைமண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போகணும். ஆனால் நீங்கள் அதே ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு 25 டைமண்ட்ஸோடு வருவீங்க. அதுக்கு வந்து அந்த டைமண்ட்ஸ் கொடுக்காம ஃப்ரீயாக போகிறதுக்கு தான் என் டோக்கன். எப்படியும் நான் விளையாட மாட்டேன். இது வந்து 1250 வந்து மல்டிப்ளே ஆகும். அதாவது மல்டிப்ளேனா அதில் மல்டிப்ளேன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், ஆனால் அதில் ஆட் தான் ஆகும். இதோ இப்போ வந்து நான் என் கஸ்டமுக்கு போனேன்னா ability key as reward from Stumble Guys and Stumble Journey. இப்போ அது எப்படின்னா சைடில் வந்து இது வந்து நம்மளோட இது ஸ்கின்னு வந்து எல்லாருக்கும் இருக்குது கலர். இப்போ நான் க்ரீன் வச்சேன்னா என் மூஞ்சி வந்து க்ரீன் ஆகிடும். நான் வந்து ஒயிட் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. இது வந்து எமோட்ஸ் நிறைய இருக்குது. என்ன எமோட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இது ஃபீச்சர் என்னென்னா, இது எபிலிட்டி டோக்கன்ஸ் இருக்குல்ல, இதில் போனீங்கன்னா நிறைய இது இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து 50 இதில் நான் இப்போ 10 தான் வச்சுருக்கேன். இது சேர்த்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த பால் மாதிரி இருக்கும், அதை வந்து பிளாஸ்ட் ஆகி நீங்கள் ஓப்பன் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு ஷீல்டு. இது வந்து நீங்கள் டக்குன்னு டமால் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இது. அதான் நான் வந்து ஹார்ட் தான் வாங்கினேன். இது எப்படின்னா ஒருத்தவங்களை பிடிச்சி கொஞ்சம் கார்னரில் எடுத்துகிட்டு போனோம்னா இப்போ டம் அப்படியே அவங்க இதுலேயாச்சும் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. அதுக்கு இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் இது வேணும் அபிலிட்டிஸ். இது வந்து இது அனிமேஷன்ஸ். இப்போ வந்து ஆல் ஸ்வெட்டி அப்படி கொடுத்தீங்கன்னா இது விக்ட்ரி, செலிப்ரேட், பேக் ஃப்ளிப், இது வந்து போ, அந்த மாதிரி நிறையா இருக்கும். இது வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ், அதாவது இது வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இது வந்து கார்ட்டூன் டஸ்ட். இது வந்து டிஃபால்ட். இது வந்து ஃபயர். இது வந்து இது வந்து ஃபயர் ஒர்க்ஸ். இது ஒரு கண்ட்ரியாக இது வந்து ஃபயர் ஒர்க்ஸ். இது வந்து பாட்டில் கேப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு என்ன ஒரு இதுனா, இப்போ வந்து நம்ம எபிலிட்டி டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி கொக்கோ கோலாவோட மூடி கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான். இது வந்து பாட்டில் கேப்ஸ். அப்போது வந்து எனக்கு கிடச்சிது. இது வந்து பேர்ட் பூப்பு. இது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது வந்து கார்ட்டூன் டஸ்ட், அதே தான். ஆனால் இது வந்து லெஜெண்டரியில் லக்கியில் நார்மலாக வச்சுருக்காங்க. இது ஆல் லெஜெண்டரினா இது நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அன்லாக் பண்ணலாம். அதுதான் என்னோடய வேர்ஷன் காட்டுறேன்னு சொன்னேன்ல. என்னோடய வேர்ஷன் வந்து 0.76 என்னோடய வேர்ஷன். திருப்பி நம்மளுக்கு ஏதோ அன்லாக் பண்ணோன்னு கிடச்சிருக்கு. 250 இதை டச் பண்ணிடுச்சுன்னா நம்ம 50 இதுக்கெலாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விளையாட இது வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. இது வந்து ஒர்க் ஷாப், அதாவது உங்களோட ஃபேவரட் லெவல்ஸை நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அது எப்படின்னா நீங்கள் அதுக்கு காசு கட்ட வேண்டியதாக இருக்கும். காசுன்னு சொல்ல முடியாது, அதுலேயே விளையாண்டு நீங்கள் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அது சேர்த்து வைக்கிறது பயங்கர கஷ்டம். அதான் இப்போ வந்து இதுதான் கீழே இருக்கிறதுல வந்து ஈவெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கீழே வந்து இருக்குல்ல, அது ஈவெண்ட்குள்ளே போனால் இது ஈவெண்ட். இதெல்லாம் என்ன ஈவெண்ட்னு எனக்கே தெரியும். இந்த மாதிரி அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா கலெக்ட் ஆகும்.
நிறைய வந்துடும். இது வந்து டோர்னமெண்ட். இப்போ நான் டோர்னமெண்ட் டிக்கெட்ஸ் வச்சுருக்கேன்ல, வேறு எதுக்காச்சும் போனேன்னா 20 என்ட்ருக்கு வேணும். அதே நான் இதில் போனால் அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி ஜெயிக்கலாம். இதெல்லாம் வந்து டோர்னமெண்ட். ரேங்க்டு வந்து எனக்கு தெரியல, ப்ராப்பராக தெரியல. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய என்கிட்டையும் இது இருக்குது. என்கிட்டையும் இந்த இது போனால் இது நிறைய வரும். ஓகே, இது வந்து என் ஃப்ரெண்டு லூனா, அதாவது என்னோட சிஸ்டர், அவளோட நேம் தான் அப்படி பண்ணியிருக்காங்க. பெண்டிங் இன்விடேஷன்ஸ் எனக்கு யாருமே இல்லை. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ரெக்கமெண்டில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். நிறைய இது மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவ்வளோதான். இங்கே வந்து உங்கள் நேம் கஸ்டம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கஸ்டமில் ஓகே, நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். செகண்ட் கஸ்டம்னா இப்போ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு 100 டைமண்ட்ஸ் வேணும். அதுதான் நான் அன்ரேங்க்டு பெஸ்ட் சீசனல் ரேங்க். இது வந்து எனக்கு தெரியல. நான் வந்து 17 கிரவுண்ட்ஸ் ஜெயிச்சிருக்கேன். இது வந்து 1380 ட்ராஃபி. அவ்வளோதான். இது வந்து நான் என்னென்ன ரேங்க் ஹிஸ்ட்ரி ஒன்று கூட நான் வாங்கினேன், எல்லாத்தையும் 000. இது வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் நம்மளால் இப்போ வந்து உங்களுக்கு ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே வரணுன்னா கேன்சல் கொடுத்தா போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி எதனா லெவல்ஸ் விளையாடணும்னு தோணுச்சுன்னா இதில் எதனா ஒரு லெவல் செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இது சூஸ் பண்ணுறேன், ப்ளே. இப்போ நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தாலும் அது வராது, நீங்கள் மட்டும்தான் அதில் இருப்பீங்க. வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் கூட வேணா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, மற்ற யாருமே இருப்பாங்க. நான் 10 மெம்பர்ஸ் வச்சேன்னா அவங்க இப்போ யார் இருப்பாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா யாருமே இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட விருப்பம் கிடையாது. இப்போ யார் நான் மட்டும்தான். இந்த கேம் எப்படின்னா ஒரு உங்களே வந்து க்ரியேட் பண்ணி அவங்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட கேம். அவங்க தான் இதெல்லாம் கஷ்டம் பண்ணுவாங்க. நம்ம கூட கஷ்டம் பண்ணலாம், ஆனால் நமக்கு வந்து நிறைய மணி அதிலே சேர்த்து வைக்கிற மணி நிறைய இதெல்லாம் நக்கில் வந்துட்டுன்னா நான் இங்கிலீஷ் பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த வெறுப்பாக நான் இது தள்ளி விட்டீங்க வந்துடும். இது வந்து நடுவில் நிற்கணும். இந்த மாதிரி வரும். யாருமே அவங்க கூட விளையாட வர மாட்டாங்க. அதான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். சைடில் போகிறது கேம் விட்டு நீங்கள் டோட்டலாக வெளியே வந்துடுங்க. மேட்ச் ஃபினிஷ்டு. நான் ஃபினிஷே பண்ணுறேன். ரீகனெக்ட் பண்ணின்னு வரும். உங்களுக்கு போகணுன்னா ஆசைப்படலாம், வேணாம். அவ்வளோதான். இப்படி தான் இந்த கேமை விளையாடணும். ஓகே பாய். டிங் 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 நிறைய சுத்தம் பார்த்தீங்கன்னா. ஓகே பாய்.